ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டி பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக வானத்தையும் வந்து நானும் கூட வருவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி அவங்க கூட போனாங்க. ஆனால் அங்கே போயிட்டு கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இதனால வானதி என்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பாண்டிக்கிட்ட சண்டை போடுவோம். அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. பல தடவை சொல்லியும் நீ வேணான்னு சொல்லியும் கேட்காம என் கூட ஏறி வந்துட்டேன். இங்கே வந்து டைம் ஆகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கோசம் நான் திரும்ப வந்துட்டு இருக்க முடியாது. டீசல் போட்டுக்கிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு பாண்டி சொல்லவும், சரி பாண்டி எதுக்கு கோவப்படாமல் பொறுமையாக இரு அப்படின்னு வானதி சொன்னாங்க. ஸோ அங்கே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ வந்து நைட்டு வந்து ஆகிடுது. அவங்க பார்ட்ஸு, அதாவது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே லேட் ஆகிடுச்சு. கடைக்கு தேவையான பொருளை 7 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க 8 மணி ஆகியும் வரவே இல்லை. திக்குன்னு இருக்குது நம்ம வானதிக்கு. பாண்டி இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு ஓயாமல் பாண்டியை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கவும் அவங்களுக்குமே பயங்கரமான கோவம் வருது. இங்கே பாரு, நான் பொருள் வாங்க தான் வந்திருக்கேன். இப்படியெல்லாம் லேட் ஆகும்னு சொல்லி தான் உங்ககிட்ட பல தடவை சொன்னேன். திரும்பவும் நீ என்கிட்ட இப்படி உக்கான்னு எப்போன்னு கேட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லவும், சரி பாண்டி எதுக்கு கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு. பின்ன என்ன, நான் தான் பின்ன ஆகும்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்போ வீட்டுக்கு போகணுன்னா எப்படி நினச்ச உடனே போயிட முடியுமா? பெங்களூர் என்ன இங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வேணா பஸ் பிடிச்சி போகவா அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, விளையாடாத, நான் ஏதாச்சும் கேட்டுற போகிறேன். இந்த நேரத்தில் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் பஸ்லேயே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கா? இங்கே பாரு, இந்நேரத்துக்கு பஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ அங்கே போய் நடந்து போய் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கே பார், டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், என் கூட தான் நீ வரணும். உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. உன்னை தனியாக அனுப்பி வச்சுட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீ போனியா போகலையா, எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறத விட பேசாமல் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி லேட் ஆகுது பாண்டி அப்படின்னு. இங்கே பாரு, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு. சரி பாண்டி, சரி இன்னும் பின்ன ஆகிடும். ஒரு 11-12 மணிக்குள்ளே போயிடலாம், ஏதாச்சும் சொல்லிடலாம், வீட்டில் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இவ்வளோ லேட் ஆகும்னு தெரியலையே பாட்டி. இன்னுமே 8 மணி ஆகி கூட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் கிளம்பி நைட்டு 1 மணி ஆகுதோ 2 மணி ஆகுதோ நம்ம சென்னைக்கு போய் சேர ரொம்ப வந்து டைம் ஆகிடுமே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கவும், வேணா வானதி அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே அமைதியாகிடுறாங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே சோழன் வேற, அவருக்கு சவாரி மேலே சவாரியாக வந்துட்டுருக்கு. 3 நாள் சவாரினா கூட அசால்ட்டாக ஓட்டுறவர் இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு இன்னொரு டென்ஷன் ஒரு பக்கம். ஸோ நிலாவை ராகவ் வேற லவ் பண்ணான்னு சொல்லிட்டாரு. ஏன் ஆளு அப்படின்னு. என்னுடைய மனைவியே என்கிட்டயே லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வருமா வராதா? அதனால தான் நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு அவருக்குள்ளே அவர் வேற நினச்சிட்டு இருக்காரு. இதனால தான் சவாரிக்கும் என்னால் போக முடியாது. ஸோ இந்த மைண்ட் செட்டில் தூங்காமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு சவாரி ஓட்டுக்கிட்டு ஏதாச்சும் உனக்கு ஒன்று ஆகிடும் அப்படின்னு தான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் மறுக்கிறாரு. ஆனால் வேற முடியலை. நல்ல கஸ்டமர், அதாவது சோழன் நல்லபடியாக வண்டி ஓட்டுவார், சேஃபாக செக்யூரிட்டியாக அப்படின்னு நினச்சி தான் அவங்களை கூப்பிடுறாங்க, நல்ல ஒரு பையன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கூடையும் சவாரி வண்டியில் போகும்போதெல்லாம் பொண்ணுங்கன்னு வந்தால் மட்டும் சோழன் லொடன்னு பேசி பொண்ணுங்க கிட்ட ஏதாச்சும் வம்பிழுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த பெரியவங்க, வயசானவங்க, இல்லை அவங்களுக்கு மீறின நிறைய ஒரு பெரிய ஆட்கள், ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து சோழன் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வருவார். அவ்வளோ பொறுப்பான டிரைவர் அப்படின்றதுனால தான் அவங்களையே கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே, சோழனையே வந்து. ஸோ எந்த சமயத்தில் எப்படி போகணும், பொறுமையாக இருக்கணும், ஸோ டக்குன்னு போகணும், இதெல்லாத்தையும் சோழன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா சேஃபாக வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு தான் சோழனையே எல்லா கஸ்டமரும் வந்து புக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவரோட ஓனருக்கும் மறுக்க முடியல, சோழனை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு உடனே அவருக்கு தான் சவாரி ஓட்டுறதுக்காக விடுறாங்க. அப்போது சோழனும் மறுக்க முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். உடனே வந்து சவாரி வந்தவும் அப்போது பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் வரவும் கரெக்டாக வந்து சோழனுக்கு திரும்பவும் கால் வருது. அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நைட்டில் வண்டி ஓட்டிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எழுப்புறது கிடையாது. ஸோ ஃபோன் வரவும் டக்குன்னு எழுந்துடுறாங்க சோழன் வந்து. அப்போது அட்டன் பண்ணி ஃபோன் பேசவும் ஓனர் தான் கூப்பிடுறாரு. சோழன் வாடா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் நான் மனுஷனை நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டேனே, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு 1/2 மணி நேரம் கூட இல்லை, வைனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு
எந்திரிச்சு திரும்பி பார்த்தா பல்லவனும் நிலாவும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் என்ன பேசுறதுன்னே தெரியல நம்ம சோழனுக்கு. அப்புறம் அவங்க பாட்டுக்கு பின்னாடி போகிறாரு. ஸோ மூஞ்ச கழுவிட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு ரெடி ஆகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்புறாரு. ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா கூப்பிடுவோம். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. எங்கே திரும்பவும் வெளியில் கிளம்பிட்டீங்க அப்படின்னு. சவாரி இருக்குங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ தான் நல்லா சவாரி முடிச்சுட்டு வந்து அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே திரும்புவோமா அப்படின்னு. ஆமாங்க சவாரி தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும், எங்க அப்படின்னு சொல்லவும், அது ரொம்ப தூரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேரை சொல்கிறாரு சோழன் வந்து. ஏங்க நீங்கள் இப்போ தான் அவ்வளோ தூரம் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்தீங்க மதுரை வரைக்கும், திரும்பவும் இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் சவாரி போகணுமா அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, எல்லாரும் நல்ல டிரைவர் வேணும் அப்படின்னு என்னை தான் கூப்பிட்றாங்களாம். நான் வரமாட்டேன்னு சொன்னால் கூட ஓனர் விட மாட்டேன்றாரு. நீ தாண்டா வேணும் சோழா, கஸ்டமர் உன்னை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வேற என்ன பண்ண முடியும், பொண்ணுங்க ஏறினா மட்டும்தான் நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசுவேன், மற்றபடி நான் எல்லாரையும் பத்திரமா தாங்க கூட்டிகிட்டு போவேன். என்னமோ நான் கார் ஓட்டுறும் போது எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறேன், சண்டை பண்ணுறேன், அப்படி இப்படின்னு நான் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்களா சவாரி மேலே சவாரியாக வருது, என்னால் ஓட்டக்கூட முடியல, இருந்தாலையும் நான் தான் வேணும்னு எல்லாருமே பிடிவாதமாக கேட்குறாங்க. என் கூட போனால் அவ்வளோ சேஃப்டின்னு அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. ஏதோ என்றைக்கோ ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசிட்டேன்றத வச்சு நான் காரில் ஏறினாவே எல்லாருக்கிட்டையும் நான் லொடலொடன் பேசுவேனே நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சோழன் நிலா கிட்ட பேசிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நிலாவுக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சே நாம் தான் சோழனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் போல இருக்குது. அவர் நல்லா தான் ட்ரைவ் பண்ணுறாரு, அவர் டிரைவிங்கில் யாரும் எதுவும் குறை சொல்லலையே, அவர் பேச்சு தான் அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. பல்லவன் முகத்தை கூட பார்க்கறது கிடையாது. சோழன் கிளம்பி போயிடுறாங்க. பல்லவனுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, என்கிட்ட சோழன் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் திரும்பியும் சோழன் திரும்பவும் வீட்டுக்கு வராரு. வந்து பல்லவனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காது, அதை கொடுக்குறாங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஒரே ஷாக்கு. இப்போ தான் அண்ணன் பேசாமல் போச்சு, அதுக்குள்ளே நமக்கு சாக்லேட் கொடுக்குது அப்படின்னு. என்னடா பார்த்துட்டு இருக்க, எப்பயும் சவாரி போகும்போது வாங்கிட்டு வருவேன்ல, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுக்கவும் பல்லவன் யோசிக்கிறாங்க. பல்லவா வாங்கிக்குவோம், தான் சோழன் கொடுக்குறாருல்ல அப்படின்னவும் வாங்கிக்கிறாங்க. நிலாவும் பார்த்துக்கிட்டே இருக்கவும் என்ன அப்படின்னு சோழன் நிலாவை பார்த்து கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ஏன் உங்களுக்கும் சாக்லேட் வேணுமா, கொடுப்பேன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு நிலா சொல்லவும், உங்களுக்கு சாக்லேட்னா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் பல்லவனுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நான் இப்போ உங்களை கேட்கவே இல்லையே அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அதான் நான் உங்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தல, கிஃப்ட் பண்ணல, அதான் உங்களுக்கு பிடிக்கலையாட்டுங்குது அப்படின்னு. நான் எங்கே அப்படி சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. பின்ன நான் கொடுத்த வாட்சை விட காஸ்ட்லியான வாட்ச் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் போடலையே அப்படின்னு. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு உங்களோட பாஸு நல்ல காஸ்ட்லியான வாட்சை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தானே அந்த வாட்சை தூக்கி போட்டுட்டு இந்த வாட்சை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்து சோழன் அது நிலாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. இது நம்ம கையில் எப்போ கட்டணுன்றது கூட அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஆக்சுவலி நிலா ராகவ் வந்து இந்த வாட்சை கொடுக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிலா பயங்கரமாக சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ராகவ் வந்து ஏன் அந்த வாட்ச் உங்களுக்கு லுக்காக சரியில்லைன்னு சொன்னால் அதை கலடிட்டு இதை கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது தான் நிலா அங்கேருந்து ராகவ் போக மாட்டார் அதை கட்டாமல் அப்படின்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு இரிட்டேட்டிங்கில் ஞாபகமே இல்லாமல் சட்டுன்னு அதை கலட்டி பேக்கில் போட்டுக்கிட்டு இந்த வாட்சை கட்டினாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு உணர்வுகளே இல்லாமல் தான் ராகவ் அங்கேருந்து போனால் போதும் அப்படின்றதுக்காக நிலா அது கையில் கட்டினாங்க. கட்டினதுக்கப்புறமா இந்த வாட்ச் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு நிலா அப்படின்னு ராகவ் சொல்லியிருக்காரு. நிலா அதை கூட பெருசாக எடுத்துக்காம இட்ஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ராகவ் தான் நிலா அந்த வாட்சை கட்டிக்கிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக போனார். ஆனால் நிலா அதை ஒரு பொருளாக கூட மதிக்கல. ஸோ கேஷுவலாக கட்டிக்கிட்டாங்க, அதை கலட்ட மறந்துட்டாங்க. இப்போது அதை பார்த்துட்டு தான் சோழன் கேட்கவும் நிலாவுக்கு இது ஒரு மாதிரி சோழன் அது வந்து அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை பேசாதீங்க எனக்கு நேரம் ஆகுது, இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் தான் பல்லவன் அதை பார்த்துட்டு, ஆமாம் நீ இது என்னது, காலையில் நீங்கள் அண்ணா வாட்ச் வாங்கி கொடுத்துச்சுன்னு அதை தானே கட்டிட்டு போனீங்க, இப்போது இதை கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பாஸ் வாங்கி கொடுத்தாரா, அண்ணன் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு பல்லவன் கேட்குமோ. ஆமாண்டா நான் ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிச்சுட்டேன் அப்படின்னு எனக்காக இதை கிஃப்ட் பண்ணார். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சோழன் வாங்கி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதை தான் கட்டிகிட்டு இருந்தேன். அங்கே ராகவும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கட்ட சொல்லி
தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா நீ அப்படி ஓ அப்படியா அண்ணா இதுதான் காஸ்ட்லி போல இருக்கானே அப்படின்னு. காஸ்ட்லியாக இருந்தாலும் மனசுக்கு எது பார்வையாக பிடிக்குதோ அதை தானே பல்லவா கட்ட முடியும், எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அப்படியே நீ கலட்டினீங்க அப்படின்னு. அதான் சொன்னேனே பல்லவா எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படி தான் அதனால தான் அப்படின்னு. ஓ இது நீங்கள் சோழன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, பாருங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்த வாட்சை கட்டலை, அதுதான் அவர் வாங்கி கொடுத்த வாட்சை கட்டலை, இது உங்களுடைய பாஸ் வாங்கி கொடுத்ததை கட்டிட்டு இருக்கீங்கன்னு அண்ணன் காண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்ன உடனே தெரியுதுடா அவர் எங்கே என்னை பேச விட்டாரு, ஆக்சுவலி எனக்கு அந்த வாட்ச் தான் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இவர் ஏன் என்கிட்ட அடிக்கடிக்கு இப்படி கோமா இப்போ எரிஞ்சு பேசிகிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியலை, இப்படி தான் கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்காரு என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் அவங்க பாட்டுக்கு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு கேஷுவலாக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த வாட்சை கழட்டி வச்சிடுறாங்க. கழட்டிட்டு சோழன் கொடுத்த வாட்சை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இனி தினமும் ஆஃபீஸ்க்கு இதுதான் கட்டிட்டு போகணும், யார் என்ன சொன்னாலே சரி அப்படின்னு நீலா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்காக சோழன் பார்த்து வாங்கிட்டு வந்தார், டே அண்ட் நைட் அவரே கண் விழிச்சு தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு குடும்பத்துக்காக, பாண்டியனுக்காக கடன் வர வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய ஓனர்கிட்ட அதையும் அடைக்கணும் அவர். ஸோ இதில் வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் நஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவரோட சேஃப்டிக்கு கூட இல்லாமல் ஸோ இந்த பணத்தில் அவரு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுற பணத்திலேருந்து வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு. இதுதான் நல்லா இருக்குது, இதை தான் நம்ம டெய்லியும் கட்டிக்கணும், அவர் மனசை நோக்கடிக்கிற மாதிரி நம்ம இந்த வாட்சை கட்டாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிலா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஸோ சோழன் மேலே அவங்களுக்கு காதல் அதை அவங்களால வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் ராகவ் வாங்கி கொடுக்குற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, ராகவ் என்ன பேசினாலுமே நிலாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோழன் பேசுறது ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரியஸ்னஸ்ஸாக நிறைய விஷயங்கள் சோழன் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நிலா அப்பப்போ சோழனை கண்டிச்சாலையும் அவர் பேசுகிற விதம் நிலாவுக்கு பிடிச்சிருக்கு. தப்பே பண்ணாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை நினச்சி அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவுக்குமே சோழனுக்கு. அதனால தான் சோழன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது நிலாவுக்கு. ஸோ இப்போ அப்படி சோழன் சவாரி ஓட்டிக்கிட்டு திரும்பவும் அந்த சவாரியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நிலா வீட்டில் அதுக்கப்புறம் சேரன் வராரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கண்ணே பாண்டியை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அதான்ப்பா அவன் பெங்களூர் போகிறதா ஆல்ரெடி என்கிட்ட சொன்னான், வண்டிக்கு ஏதோ பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாப்பா, அதாவது கடைக்கு அப்படின்னு சொல்லவும், ஓ அண்ணன் புது கடை ஆரம்பிச்சிருக்குல்ல நீ அதான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருவார் அப்படின்னு. அது லேட் ஆகிடும்ப்பா, பாண்டி நம்மளை எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்க சொன்னான், அவன் காலையிலுக்குள்ளே வந்துடுவான்ப்பா, நைட்டுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியாண்ணா அப்படின்னு. ஆமாம் பல்லவா இந்த சோழன் இன்னும் வரலையே அப்படின்னு. அண்ணாலாம் எப்போ வந்துடுச்சு, வந்து திரும்பவும் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு. ஆமாண்ணா அவர் ஈவினிங் தான் வந்தார், 1 hour கூட இல்லைண்ணா, திரும்பவும் அவருக்கு ஃபோன் வந்துச்சு சவாரி இருக்குது அப்படின்னு, திரும்பவும் கிளம்பிட்டாருங்க. ஆனால் திரும்பவும் லாங் டிரைவிங்னா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இந்த சோழன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அண்ணனால் தவிர்க்க முடியாத சவாரின்னு எல்லாரும் அண்ணனை தான் கூப்பிட்றாங்களாம், அண்ணனும் வேறு வழி இல்லாமல் போயிருக்கு, என்ன பண்ணுறது, அதுக்குன்னு தூங்காமல் செய்யாமல் எப்படியா சோழன் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லைண்ணே வேண்டாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, வண்டி ஓட்டும்போது ஃபோன் பண்ண வேணாண்ணா, அப்புறம் அவர் அதுக்காக நிறுத்தி ஃபோன் பேசணும், அவருக்குமே டைம் ஆகிடும், அவர் இப்போது நேராக சருன்னு போனாருன்னா கூட கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாச்சு அவருக்கு அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் தூங்குறதுக்காச்சும் டைம் கிடைக்கும், இல்லைன்னா அது கூட இருக்காது, லேட் ஆகிடுண்ணே அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரின்னு நினச்சிட்ருக்காரு. சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க 3 பேரும். இன்றைக்கி அண்ணனுங்க இல்லாமல் சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷமாக நல்லா இருக்கும், இப்போ 3 பேர் இருக்கிறதுனால போர் அடிக்கிறது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சேரன் வந்து பல்லவன் வந்து கிச்சனில் கை கழுவ போகும்போது நிலா கிட்ட, பாவம்ப்பா சோழன் இப்போ உங்கள் அம்மா வண்டி ஓட்டுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்காக பணம் கொடுத்தான் இல்லையா, அதுக்கு தான் அப்படி வண்டி ஓட்டுவான், அந்த ஓனரும் ஒரு வேளை அதுக்கு தான் விடாமல் சோழனை தொந்தரவு பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஏற்பாடு பண்ணி அந்த கடனை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, இல்லைண்ணே அவர் அதுக்காக சோழனை கூப்பிட்ற மாதிரி தெரியல, உண்மையிலே சோழன் வந்து நல்லா வண்டி ஓட்டுறாரு, அவர் கூட போகும்போது எல்லாரும் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்காக தான்
சோழனையே கூப்பிடுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனை இந்த அளவுக்கு நிலா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு நினச்சி சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே அவன் நல்ல பையன்தான், பொண்ணுங்க விஷயத்துல தான் அவர் அப்படி அப்படின்னா, மற்றபடி அவர் நல்லவர் தானே, அவரை யாரும் தப்பு சொல்லலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லும்போது, புரியுதுண்ணே நான்லாம் சோழனை தப்பாக நினைக்கலண்ணே, அவரை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேஷுவலாக எடுத்துக்கிட்டு சேரன்கிட்ட பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வாஷ் பண்ணிட்டு போய் தூங்கும்போது சோழனோட நினப்பாவே இருக்கு நிலாவுக்கு. கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்னு தூங்கினா சோழன் கோவப்பட்டு பேசின விதம் தான் ஞாபகம் வருது. அவர் ஏன் அப்படி பேசினாரு அப்படின்னு தெரியாம நிலாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இன்னொரு முறை தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்கும்போதும் சோழனோட முகம் தான் ஞாபகம் வருது. போகும்போது கூட சாக்லேட் கொடுத்துட்டு நிலாக்கிட்ட எப்படி பேசிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் தான் நிலாவுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஏன் தூக்கம் வராமல் சோழனுடைய ஞாபகமாகவே வந்துட்டுருக்கு. அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியல. டைம் வேறு மணி 12 ஆகுது. ஸோ தூங்கினாரா இல்லையான்னு கூட தெரியல, இல்லை போய் அங்கே இடம் சேர்ந்துட்டாரா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. கால் பண்ண வேணும்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, போய் ரீச் ஆகிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னலாம் சோழன் எதையுமே பார்க்கறது கிடையாது. அப்போ நிலா ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு போல இருக்கு, எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சோழன் போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா நிலா மெசேஜ் பண்ணிக்கிறத கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு நாம் எதுக்கு ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுடைய மெசேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பா. என்னைக்கு இல்லாமல் என்ன புதுசாக நம்மளுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு, நாமெல்லாம் யார் அவளுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு, யாரோ தானே, டிரைவர் தானே, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு சோழன். நிலாவுடைய மெசேஜை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கறது கிடையாது. இதனாலேயே நிலாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர்றது கிடையாது. என்ன மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை, மெசேஜ் பண்ணவும் அவர் எங்கே இருக்காரு, ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு நிலா தூக்கமே இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போனார் அப்படின்னு அவரை நினச்சி தான் நிலாவுக்கு ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து நிலா கால் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் அப்போ தான் வண்டியை எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்ருக்காரு, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிலா ஃபோன் பண்ண உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சோழன், ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க நான் இப்போ தான் ரீச் ஆனேன், டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னும். ஓ அப்படியா, நீங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்ன உடனே பயந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கீங்க, தூங்கவே இல்லை, அதான் ஃபோன் மெசேஜ் ரிப்ளை வரலன்னதும் பயந்துட்டேன் அப்படின்னவும், அதெல்லாம் நான் ரீச் ஆகிட்டேங்க அப்படின்னு. சரி அப்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்கெங்க சாப்பிட்றது, அங்கே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வண்டி எடுத்ததோடு சரி, இப்போ தான் டீ குடிக்கிறேன் அப்படின்னவும், என்ன சோழன் சாப்பிடாம கூட இருக்கீங்க அப்படின்னு. இவ்வளோ நேரத்துக்கு எங்கெங்க இருக்குது சாப்பாடு, சாப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரத்துக்கு வேறு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டாலும் தொப்பை தான் போடும், லேட் டைமில் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சரி அதுக்காச்சும் பட்னியாக இருப்பீங்களா, ஏதாச்சும் சாப்பிடுங்க சோழன் அப்படின்னு. கிடைச்சா பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி காலையில் வந்துடுவீங்களா அப்படின்னு. வந்துடுவேங்க, எப்படியும் ஒரு 7-8 மணிக்கா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி சோழன் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிகிட்டு போங்க, பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன புதுசாக அக்கறை ஃபோன் பண்ணியெல்லாம் விசாரிக்கிறோம் இந்த டைமில், ஒரு வேளை நம்ம மேலே உண்மையிலே காதல் இருக்கா, அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்குறாளா, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, நான் ஒரு மடையன், சும்மா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட நாமளா ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் பேச போய் தான் தேவையில்லாமல் வம்பு வருது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியாக நினைக்கிறத விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கார்லேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் அங்கே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ நைட்டு 12 மணி ஆகிடுது. பெங்களூர்லேயே இருக்காங்க வானதியும் பாண்டியும். இவங்களோட வீட்டு சைட்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. வானதிக்கு ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. பொண்ணை காணோம் அப்படின்னு அவங்க வீட்டில் எல்லாருமே துடிச்சு போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருவேளை அந்த பாண்டி பையனோட ஓடி போயிருப்பாளோ, கொஞ்ச நாளாகவே அந்த பாண்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தா புடவெல்லாம் கட்டிக்கிட்டு, ஏதாச்சும் ஓடி போயிட்டாளா அப்படின்னு. இல்லையே, அப்படியெல்லாம் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போக மாட்டாளே, ஒருவேளை இதுங்க ரெண்டும் ஏதாச்சும் என் பொண்ணை ஏமாற்றி ஒரு வேளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டானா, ஐயோ என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு பாண்டி மேலே பாண்டியை தப்பாக நினச்சி அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவன் நல்லவனாட்ட நாடகம் ஆடி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ண பார்க்குறானா. இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியாது, டிவி நியூஸு பேப்பர்னு எல்லாத்துலேயுமே வருது, ஃபோனையும் எடுக்க மாட்டேன்றாலே, எங்கே போனாலே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா படபடக்கு
துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இங்கே வானதி அதே மாதிரி தான் வீட்டுக்கு போக முடியல, லேட் ஆகிடுச்சு, அம்மா கிட்ட போய் என்ன சமாளிக்கிறது, கொஞ்சம் டைம் ஆயிருந்தா கூட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம், இப்போது நைட்டு 1 மணி ஆக போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு தடி அம்மா வானதியும் முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக வானதியை காணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா பிரச்சனை பண்ண போகிறாங்க சேரன் வீட்டு முன்னாடி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.